ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு பவுடர் வச்சு 2 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணுற சட்னி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த தனியாத்தூளை ஸ்டவ்வில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு லேசாக அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தேங்காவையும் நம்ம லேசாக வறுத்த இந்த தனியாத்தூளையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட சில பொருளெல்லாம் ஆட் பண்ணலாம். 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட புளி வேணும்னா ஆட் பண்ணலாம், பட் நம்ம புளி இல்லாமலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் தாளிச்சுக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சட்னி ரெடி. இதை வந்துட்டு தண்ணி சேர்க்காமல் திக்காக துவையல் மாதிரியும் அரைச்சி நம்ம காரக்குழம்பு, கஞ்சி சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்களும் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.